ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இன்னொரு அப்டேட். இன்னைக்கு எபிசோட் தான் பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடு எவர் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னது பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம்லாம் நடக்குது. ஸோ அதில் இது ஒரு சம்பவம். விஷால் 5 லட்ச ரூபாய் ஓடி போய் எடுத்துருக்காரு. அவர் நேற்றுலேருந்தே சொல்லியிருந்தார், நான் எடுக்க போகிறேன்னு. பட் இப்போ தான் எடுத்தார். 5 லட்ச ரூபாய் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி நியூஸ் வருது. விஷால் ஃபேன்ஸ் கொஞ்சம் இருக்காங்க. அவங்க இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக என்னோட சேனல் கமெண்ட்ஸில் கூட கொஞ்சம் இருக்காங்க. ஸோ இதை பற்றிய கருத்து என்னன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த 5 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் லைவில் கரெக்டாக வருதான்னு சொல்லி. பட் ஒரு சோகமான விஷயம், முன்னாடி சொன்னது போல் ஜாக்லின் வெளியேறப்பட்டாங்க. ஏன்னே தெரில, எதுக்குன்னே தெரில, அப்படியே வெளில வந்துட்டுருக்காங்க. ஸோ சேட் டு நோ அபவுட் தட். ஒரு உள்ளே போயிட்டு வெளில வந்தால் கூட நீங்கள் இருந்துருக்கலாம், ஃபைனல்ஸ் வரை நீங்கள் இருந்துருக்கலாம். இப்போ அதுவும் இல்லை, முடியாமல். இன்னொன்று ஒரு மிட் வீக் எவிக்ஷன் வேறு நடக்க வாய்ப்பு இருக்கான். அப்போ இந்த வாட்டி ஃபைனல்ஸ் 4 பேர் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நான் நினைக்கிறேன். மிட் வீக் எவிக்ஷன் சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் யாருன்னா தெளிவாக உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ விஷால் 5 லட்ச ரூபாய் எடுத்துட்டார். நேற்றுலேருந்து போகிறேன்னு சொல்லி இப்போ எடுத்துட்டாரு. அன்ஷிதா ரியாக்ஷன் என்ன இருக்கும், தர்ஷிகா ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கணும். விஷால் ஏதாவது பண்ணாலே அவங்க 2 பேர் ரியாக்ஷன் தான் நமக்கு பார்க்கணும்னு தோணுது. அது ஏன் தெரில, எதுக்குன்னு தெரில. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்து ஒரு மிக சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல்.